ஹலோ அண்ட் வெல்கம். இந்த வீடியோவில் நாம் அப்போஸ்ட்ரோஃபி பார்க்க போகிறோம். அப்போஸ்ட்ரோஃபியை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல அப்போஸ்ட்ரோஃபி எதுக்கு ஃபஸ்ட் யூஸ் என்னென்னா பொசஷனுக்கு பயன்படும். பொசஷன்னா இப்போது ராமாஸ் புக், ராமாவுடைய புத்தகம், இந்த ராமாவுடைய அப்படிங்கிற அந்த பொசஷனை குறிக்கும்போது ராமா போட்டு அப்போஸ்ட்ரோஃபி போடுறோம். இன்னொரு எக்ஸாம்பிள், பாய்ஸ் ஸ்கூல், பசங்களுடைய பள்ளிக்கூடம், உடைய, அந்த உடையன்னு வர்றதுக்கு தான் இந்த அப்போஸ்ட்ரோஃபி பயன்படுத்துகிறோம். இது ஒரு பயன், அப்போஸ்ட்ரோஃபியுடைய ஒரு பயன் இந்த பொசஷனை குறிக்கிறதுக்கு அப்போஸ்ட்ரோஃபி பயன்படுத்துகிறோம். அப்போஸ்ட்ரோஃபி போட்டுட்டு ஒரு எஸ் போட்டால் இதனுடைய, அவருடைய அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இன்னொரு பயன் இன்னும் எதுக்கு பயன்படுத்துறதுன்னா ஒமிஷன் ஆஃப் லெட்டர்ஸ். அதாவது அப்போஸ்ட்ரோஃபி ஒரு இடத்துல பயன்படுத்தணும்னா அதில் ஒரு லெட்டர் ஒன்று இல்லை சில லெட்டர்ஸ் அதில் ஒமிட் பண்ணப்பட்டிருக்கு, அதுலேருந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். இப்போ கேனாட் அப்படிங்கிறத நம்ம எப்படி போடலாம்? கேன் போட்டு ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்டுட்டு டீ போடலாம். அப்போ இதில் என்ன அர்த்தம்? இதில் என்னெல்லாம் மிஸ் ஆகிருக்கு? ஒரு எண்ணும் ஒரு ஓவும் மிஸ் ஆகிருக்கு, ஒமிட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த அப்போஸ்ட்ரோஃபி எதுக்கு பயன்படுது? ஒமிஷன் ஆஃப் லெட்டர்ஸுக்கு பயன்படுது. இப்போ அதே மாதிரி வில் நாட், அதை நம்ம எப்படி போடுவோம்? எப்படி போடுவோம்? won't. இப்போ இந்த அப்போஸ்ட்ரோஃபி என்ன அர்த்தம்? ஒமிஷன் ஆஃப் லெட்டர்ஸ். இதே மாதிரி நாம் இயரை குறிக்கிறதுக்கு நம்ம போடுவோம். ஒமிஷன் ஆஃப் லெட்டர்ஸ் மட்டும் இல்லை, ஒமிஷன் ஆஃப் நம்பர்ஸும் இதில் பயன்படுத்துவோம், அப்போஸ்ட்ரோஃபி பயன்படுத்துவோம். இப்போ 1999 அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்டுட்டு 99 போட்டால் என்ன அர்த்தம்? 1999ங்கிறத ஷார்ட்டாக போடுவோம். இதில் என்ன மிஸ் ஆகிருக்கு? ஒரு 19ங்கிற நம்பர் மிஸ் ஆகிருக்கு. ஒமிஷன் ஆஃப் லெட்டர்ஸ் இல்லைன்னா ஒமிஷன் ஆஃப் நம்பர்ஸ், இதுக்கு அப்போஸ்ட்ரோஃபி பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஒரு காமன் மிஸ்டேக், ரொம்ப பேர்கிட்ட நான் பார்த்த ஒரு மிஸ்டேக்குங்கிறத ஒரு பிளண்டர் என்னென்னா, இந்த ப்ளூரல் எஸ்ஸும் அப்போஸ்ட்ரோஃபி எஸ்ஸும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. என்னென்னா, இப்போ பாய் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் அப்படின்னா பையனுடையன்னு அர்த்தம். பையனுடைய அப்படின்னு அர்த்தம். பாய்ஸ் என்ன அர்த்தம்? இந்த அப்போஸ்ட்ரோஃபி இல்லாமல் பாய்ஸ்னால் என்ன அர்த்தம்? பையன்கள்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம். இது அப்போஸ்ட்ரோஃபி இல்லாமல் எஸ் போட்டால் அது ப்ளூரல், பன்மை, பாய் பாய்ஸ். அப்போஸ்ட்ரோஃபி போட்டு பாய் போட்டு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போட்டால் பையனுடைய அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் இந்த ப்ளூரலுக்கு எல்லாமே இந்த அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போடுவாங்க. ப்ளூரல் குறிக்கும்போது ஒரு நவுனுக்கு பன்மை போடும்போது அதுக்கு கண்டிப்பாக அப்போஸ்ட்ரோஃபி போடக்கூடாது. பாய்ஸ், கேர்ள்ஸ், கேர்ள்ஸ் ப்ளூரல், இதுக்கு அப்போஸ்ட்ரோஃபி போடக்கூடாது. பேக்ஸ், பைகள், இதுக்கு அப்போஸ்ட்ரோஃபி போடக்கூடாது. அப்போஸ்ட்ரோஃபி போட்டால், அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போட்டால் பேகுடைய அப்படின்னு அர்த்தமாயிரும். அதான் ப்ளூரலுக்கும் இந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ்ஸுக்கும் வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த அப்போஸ்ட்ரோஃபி போடும்போது ஒரு விஷயம் கவனிக்கணும். லாஸ்ட் லெட்டர் எஸ்ஸில் முடியும் போது, இந்த ப்ளூரல் எஸ்ஸில் முடியும் போது அப்போஸ்ட்ரோஃபி போட்டுட்டு
அதுக்கப்புறம் எஸ் போட தேவையில்லை, இந்த எஸ்ஸு தேவையில்லை. பையங்களுடைய ஸ்கூல் இந்த போட்டிருக்கிறோம். பையங்களுடைய ஸ்கூல் அப்படிங்கிறதுக்கு பாய்ஸ்க்கு அப்புறம் அப்போஸ்ட்ரோஃபி போட்டுட்டு திரும்ப ஒரு எஸ் போட தேவையில்லை, ஏன்னா ப்ளூரல் எஸ் வருது. இப்போ அந்த இடத்துல பாய் போட்டு எஸ் போட்டால் பாய்ஸ் ஸ்கூல் அப்படின்னா அந்த ஒரு பையனுடைய ஸ்கூல்னு ஆயிரும், ஒரு பையனுக்கு தான் குறிக்கும். அப்போ ப்ளூரல் எஸ்ஸுக்கு அப்புறம் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு திரும்ப ஒரு எஸ் போட தேவையில்லை. இதுவே ஒரு பேர் வந்தது, ரோஸ், ரோஸுடைய அப்படின்னு வருது, இதில் எஸ் தான் வருது லாஸ்ட்டில், அதுக்கு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போடணும், ஏன்னா இது ப்ளூரல் எஸ் இல்லை, நேமில் வர்ற எஸ். ரோஸ் புக், இதுதான் அப்போஸ்ட்ரோஃபியை பற்றி நாம் பார்த்துருக்கோம். இந்த ப்ளூரலுக்கும் அப்போஸ்ட்ரோஃபியிலும் உள்ள டிஃபரன்ஸு நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ மேன்னு ஒரு வேர்ட் இருக்குது, இதுக்கு ப்ளூரல் என்ன, பொசசிவ் என்ன? மேனுடைய அப்படின்னா அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போட்டணும், மேன்ஸ், மேனுடைய, மனிதனுடைய அப்படின்னு. மனிதர்கள் அப்படின்னா மென், இது ப்ளூரல், இது அப்போஸ்ட்ரோஃபி பொசசிவ், இது ப்ளூரல். இது இந்த டிஃப்ரென்ஸை நாம் புரிஞ்சுக்கணும். இது இந்த பொசசிவ்க்கும் பொசசிவ் எஸ்ஸுக்கும் ப்ளூரல் எஸ்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். இது ஒரு பெரிய பிளண்டர், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இனி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, see you, bye.